ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிகா தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் செய்கிற மாதிரியான சேமியா வச்சு ஒரு சேமியா பிரியாணி ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எந்த ஒரு மசாலாவுமே சேர்க்காம பிளைன் பிரியாணியாக ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சேமியா பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சேமியாவை வேக வச்சு வடிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து நம்ம செய்கிறப்ப சேமியா ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி நல்லா சூடாக இருக்கிற தண்ணியில் ஒரு 2 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கலாம். தண்ணி சூடாகாமல் சேமியா சேர்த்துட்டிங்க அப்படின்னா சேமியா ஊறி போய் நொதன்னு ஆயிரும். தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் சேமியா சேர்த்துக்கலாம். சேமியா நல்லா தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு தண்ணியோட அளவு இருக்கணும். இப்போ சேமியா சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகி உதிரியாக வரும். இல்லை அப்படின்னா சேமியா ஒரே பக்கமே கட்டி பிடிச்ச மாதிரி வந்துடும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சேமியா நல்லா குக்காக வரைக்கும் இதை வேக வச்சுக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷத்துலேயே சேமியா நல்லா குக்காகி வந்துடும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா குக்காகிடுச்சு. நம்ம இந்த மாதிரி கையில் எடுத்து நசுக்கி பார்க்குறப்பயே ஈஸியாக உடையும். நீங்கள் ஒரு 90% குக்கான உடனே இதை வடிகட்டிடுங்க. மீதி இருக்கிற சேமியாலாம் அந்த சூட்லேயே அப்படியே நல்லா புழுங்கி வெந்து வந்துடும். சேமியா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை அப்படியே வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு பச்சை தண்ணியில் எதுவும் அலச வேண்டாம். இதை அப்படியே ஆற வச்சிருங்க. இந்த மாதிரி அகலமான ஒரு தட்டில் கொட்டி இதை ஆற வச்சுக்கலாம். அந்த சூடு கொஞ்சம் குறையும். சேமியா ஒரு 50% ஆறினாலே போதும். இந்த மாதிரி தட்டில் கொட்டி ஆற வைக்கிறப்ப ஒரே பக்கமாக இல்லாமல் நல்லா பரவலாக நல்லா உதிரியாக ஆறி வரும். இப்போ அடுத்ததாக சேமியா பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 2 இன்ச்சு பீஸ் பட்டை சேர்த்துக்கலாம். பட்டை கூடவே ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா புரிஞ்சு வர வரைக்கும் பிரியாணிக்கு சேர்க்குற முழு கரம் மசாலா எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக வாக்கில் மெலிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் கலரில் வர தேவையில்லை. சேமியாவுக்கு லைட்டாக அந்த வெங்காயத்தோட க்ரன்ச்சினஸ் இருக்கணும். அதனால் ஒரு 50% வரைக்கும் வதங்கினாலே போதும். அதே மாதிரி வெங்காயத்தை வதக்கும் பொழுது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனையும் போகிற வரைக்கும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கட்டாயம் சேர்க்கணும். அப்போ தான் அந்த பிரியாணி ஃப்ளேவரே கொடுக்கும். இப்போ அடுத்ததாக இதில் ஒரு 2 பச்சை மிளகாயை காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு 1/2 தக்காளியை இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் சேர்க்குறத ஸ்கிப் பண்ணிட்டேன், அதனால் நீங்கள் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் கேரட், ஒரு 5 பீன்ஸை இந்த மாதிரி நீட்டாக வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காய்கறிகளை இந்த மாதிரி நீட்டாக வாக்கில் கட் பண்ணி சேர்க்குறப்ப பார்க்குறதுக்கு குழந்தைங்களுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஒரே ஒரு உருளைக்கிழங்க தோல் உரிச்சு இந்த மாதிரி பெரிய சைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, ஒரு கை நிறைய புதினாவை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். காய்கறிகளை குட்டி குட்டி பீசஸாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்து வரும். இப்போ காய்கறியை இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேமியா வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். அதனால் உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் காய்கறிகள் வேகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். தண்ணி காய்கறிகள் வேகிற அளவுக்கு மட்டும் சேர்த்தாலே போதும். நம்ம ஆல்ரெடி சேமியா வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கோம். அதனால் அதிக அளவில் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை இதில் சேர்த்துடலாம். சேமியாவை ஒரே பக்கமாக சேர்க்காம இந்த மாதிரி எல்லா பக்கமும் பரவலாக சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கை நிறைய கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேமியாவை நல்லா ஆற வச்சு தான் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால எவ்வளோ கிளறினாலும் இந்த சேமியா உடையவே உடையாது. அப்படியே உதிரியாக இருக்கும். காய்கறிகள் சேமியா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 5 முழு முந்திரியை இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் கலரில் இருக்கிற மாதிரி ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட இந்த சேமியா பிரியாணி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்குறப்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல்லே நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தானே, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.